ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருவரங்கத்து அமுதனார் அருளிச் செய்த ராமானுஜ நூற்றந்தாதியின் 77வது பாசனத்திலிருந்து பார்ப்போம். 77வது பாசனம் எப்படி இருக்கு? ஈந்தனன் ஈயாத இன்னருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனையின் அம்மறைப்பல் பொருளால் இப்படி அனைத்தும் ஏந்தியன் கீர்த்தியினால் என் வல்வினைகள் வேர்வறிய காய்ந்தனன் வன்மை ராமானுசர்க்கு என் கருத்து இனியே. ஈந்தனன் ஈயாத இன்னருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனைன் அம்மறை பல்பொருளால் இப்படி அனைத்தும் ஏய்ந்தனன் கீர்த்தியினால் என் வினைகள் வேர்வறிய காய்ந்தனன் வன்மை ராமானுசர்க்கு இனி என் கருத்து இனியே. ராமானுசர்க்கு எம்பெருமானார்க்கு இன்னும் என்ன செய்யணும்னு ஆசை, இன்னும் கருத்து என்ன செய்யணும், என்ன எண்ணம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறார். மேலே ஈந்தனன் ஈயாத இன்னருள், வேறு யாருக்கும் செய்யாத பெரிய கருளை எனக்கு செய்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எண்ணில் மறைக்குறும்பை பாய்ந்தனன், மறைக்குறும்பன் வேதத்திற்கு எதிரியாக இருப்பவைகளை எல்லாம் அழித்தனன். அம்மறை பல்பொருளால், அதாவது மறைக்குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல்பொருளால், அந்த வேதத்தினுடைய உண்மையான பொருளை கொண்டு இந்த வேதத்திற்கு ஏற்பட்டிருந்த தீங்குகளை எல்லாம் போக்கினான் பிடிச்சனன். இப்படியான அனைத்தும் ஏய்ந்தனன், இவ்வாறாக எல்லாவற்றையும் ஏய்ந்தனன் கீர்த்தியினார். இது ஏய்ந்தனன் கீர்த்தியினால் பொருள், இதனால் புகழ் பெற்றான். அந்த கீர்த்தியை கொண்டு என் வினைகள் வேர்வர காய்ந்தனன், என்னுடைய பாவங்களெல்லாம் வேரோடு அழியும்படியாகச் செய்தவன். வன்மை கொடைவள்ளலான ராமானுஜர்க்கு எம்பெருமானிற்கு என் கருத்து இனியே, என் கருத்து இனியே, என் கருத்து இனியே, கருத்து என் இன்னும் மேலே என்ன செய்யலாம்னு ஆசை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம படிக்கலாம். ஈந்தனன் ஈயாத இன்னருள், எண்ணில்லாம் சொல்ல முடியாத எண்ணிக்கை அடங்காத, எண்ணில் அடங்காத மறை குறும்பை காய்ந்தனன் அம்மறை பொருளால் இப்படி அனைத்தும் ஏய்ந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேர்வறிய காய்ந்தனன் வன்மை ராமானுஜர்க்கு என் கருத்து இனியே. இனிமேலும் என்ன சங்கல்பம், இன்னும் என்ன செய்வதாக எண்ணம் அப்படின்னு கேள்வி கேட்குறார் ராமானுஜருக்கு. அப்படியே நம்ம அடுத்த 76வது பாசுரம், 77வது பாசுரம், 78வது பாசுரத்தை பார்ப்போம். கொஞ்சம் இருக்கும். 78வது பாசுரம் பார்ப்போம். எழுபத்தி பாசுரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? என் கருத்து இனியேன்னு கேட்டிருந்தாரா? கருத்திற்பு உந்து உள்ளிற்கு கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்டகத்தே திருத்தி திருமகள்கள் வனக்காக்கிய பின் எந்தஞ்சில் பொருத்தப்படாது எம்மிராமானுச மற்றோர் பொய்ப்பொருளே. கருத்திற்பு உந்து கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்ணகத்தே திருத்தி
திருமகள் கேள்வனுக்கு ஆக்கியபின் என்னெஞ்சில் பொருத்தப்படாது எம்மிராமானுத மற்றோர் பொய்ப்பொருளே. கருத்திற்புகுந்து என்னோட கருத்தில் புகுந்தீர் நேர். உள்ள இருக்கிற கள்ளம் எல்லா கபடத்தையும் கழற்றி எல்லா கபடத்தையும் போக்கினேன். கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து. கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து. இந்த இடத்துல வருத்தத்தினால் மிக வஞ்சித்து கொஞ்சம் அர்த்தம் பார்த்துக்கலாம். 16 போய் பாருங்கள் என்ன இருக்கு, ஒன்று ஒன்றா பிடிக்கலாம். ராமானுச எம்பெருமானாரே தேவரீர் கருத அறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து. நெஞ்சால் நினைக்க முடியாத பரிசிரமங்கள் பட்டு என்னை நன்றாக ஏமாத்தியான். இவரே ஏமாத்திட்டார் ராமானுஜர். அரிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து. கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து கருத்தில் புகுந்து என்னுடைய நெஞ்சிலே வந்து புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி உள்ளே இருந்த ஆத்ம ஹார தோஷங்களை போக்கி. இந்த ஆத்மஹாரன்னா இந்த நம்முடைய ஆத்மாவுக்கு தீங்கு செய்கிறவைகள் தான் நம்முடைய தோஷங்கள் எல்லாம். அவற்றையெல்லாம் போக்கி சிக்ஷித்து. திருத்தின்னா எனக்கு பாடம் எடுத்து, சிக்ஷித்து பாடம் சொல்லி கொடுத்து, இந்த மண்ணகத்தே இந்த உலகத்தில் இந்த மண்டகத்தே திருமகள் கேள்வனுக்கு திருமாலுக்கு ஆக்கிய பின்னால் ஆளாகும்படி பண்ணிய பின்பு ஒரு பொய் பொருள் என் நெஞ்சில் இதற்கு மாறான வேற எந்த விஷயமும் என் நெஞ்சில் என் மனத்தில் பொருத்தப்படாது, பொருந்த மாட்டாது, பொருந்தாது. இப்போ திருப்பி நாம் பாசனம் படிக்கும்போது இன்னொரு அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுப்போம். கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மண்ணகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆளாக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம்மிராமானுஜ மற்றோர் பொய்ப்பொருளே. வருத்தத்தினால் மிக வஞ்சித்து எண்ண முடியாத பல துக்கங்களை கொடுத்து என்னையே ஏமாற்றி அப்புறம் கருத்தில் புகுந்து என்னுடைய உள்ளத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி உள்ளத்தில் இருக்கிற கபடத்தை எல்லாம் போக்கி நீ இந்த மண்ணகத்தை இந்த பூமியிலே என்ன திருத்தி. என்ன திருத்தின்னா புரியுது உங்களுக்கு? என்ன சரி செய்து என்னை சிக்ஷித்து எனக்கு பாடம் புகட்டி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின்னில் சுயப்பதிக்கே என்னை ஒரு கைங்கரியப்பரனான பரனாக ஆக்கிய பின் என் நெஞ்சில் எம்மி ராமானுஜரை மற்றொரு பொருள் பொருத்தப்படாது. வேற அந்த இதற்கு வேறான விஷயங்கள் எதுவும் இதற்கு மாற்றான விஷயம் எதுவும் என்னுள் இருக்காது, பெண்ணில் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் 78வது பாசம். 79 வாரம். பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதல தேவைமை புறக்கும் ராமானுசன் நிற்க வேறு நம்மை உயக்கொள்ள வல்ல தெய்வம் எங்கியாது என்று அலர்ந்து அவமே ஐயப்பட நிற்பர் வையகத்துள்ளோர் நல் அறிவிழந்தே. திரும்பி படிக்கலாம் நம்ம. பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்மை புறக்கும் ராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்யக்கொள்ள வல்ல தெய்வம் இங்கு யாது என்று அலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள் உள்ளோர் நல்லறிவு இழந்தே. இன்னொரு பாசனம்
பதவுரையை பார்த்துக்கிறது சரியாக இருக்கும்னு பண்ணுறது பாருங்க. இந்த பாசத்தில் என்ன இருக்கான்னு பார்க்கணும். பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து, பொய்யை சுரக்கும் பொய்யான விஷயத்தையே மேல் மேலும் வெளிப்படுத்துகின்ற புற மதங்களின் அர்த்தங்களை கண்டித்து அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்ங்கிறது அர்த்தம், அது வேற வேதத்தினுடைய திரித்த அர்த்தம். அந்த பொருளை எல்லாம் துறந்து இந்த பூதலத்தே, இந்த பூமியிலே மெய்யை பறக்கும் சத்தியத்தை ரட்சிக்கிற ராமானுசன் நிற்க எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் போது நிற்க இவரை கணிசியாமல், இவரை பற்றி யோசனை பண்ணாமல் வையத்துள்ளோர் இப்பூமியில் உள்ளவர்கள் உய்ய கொள்ள வல்ல தெய்வம் எங்கு யாது என்று நம்மை உஜ்ஜீவிக்க செய்யக்கூடிய ஏதாவது தேவதை உலகில் உண்டா என்று விசாரித்து கொண்டு உலர்ந்து என வருத்தத்தாலே உடல் உலர்ந்து நல்லறிவு இழந்து திருப்பி படிக்கலாம். நல்லறிவு இழந்து எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று இருக்கிற நல்ல ஞானத்தை பெறாமல் அவமே துக்கமே வீணாக வேறு ஐயப்படானினர் சம்சயப்படானினர் சந்தேகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இப்போ நம்ம இன்னொரு பாசுரத்தை படிக்கலாம். பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து அப்படின்னா, பொய்யை சுரக்குன்னா வேதத்தை திரித்து சொல்கின்ற அந்த அர்த்தங்களை எல்லாம் உதறித்தள்ளி இந்த பூதலத்தே மெய்யை பறக்கும் கிராமானுத, இந்த உலகத்தில் மெய்யைன சத்தியத்தை ரட்சிக்கின்ற இந்த ராமானுஜன் எம்பெருமானார் இருக்கிற இந்த இடத்தில் நம்மை உயக்கொள்ள வல்ல தெய்வம் எங்கு யாது, நம்மை ஜீவிக்க செய்யக்கூடிய வேறு தெய்வம் ஏறாது என்று உலர்ந்த உடல் வாடி வருத்தப்பட்டு அவை வீணாக ஐயப்படா நிற்ப சந்தேகப்பட்டு கொண்டிருப்பார்கள். வையத்துள் உள்ளோர் நல் அறிவிழந்தே மெய்ஞானத்தை இழந்து இவ்வாறு இருப்பார்கள் என்று சொல்கிறார். படிக்கலாம். பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்யை பறக்கும் கிராபானுசன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ள வல்ல தெய்வம் இங்கு யாது என்று புலர்ந்து அவவே ஐயப்படா நிற்பர். வையத்துள்ளோர் நல் அறிவு இழந்தே நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்ப வல்லார் திறத்தை மறவாதவர்கள் அவர்க்கே எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்ப வல்லார் திறத்தை மறவாதவர்கள் அவர்க்கே எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே நல்லோர்களால் போற்றப்படும் ராமானுஜனுடைய திருநாமங்களை நம்ப வல்லார் அவருடைய திறத்தை மறவாதுன்னு அந்த எம்பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லுகின்றவருடைய மேன்மையை மறக்காது எவர்கள் அவர்க்கே வராதவர்கள் இவர்கள் அவர்களுக்கே எல்லா இடத்திலும் அர்த்தமானது என்றும் எல்லா காலத்திலும் எப்போதும் எந்த வேளையிலும் எத்தொழும்பும் எந்த விதமான கைங்கரியமும், தொழும்புன்னா அவர்களுக்கு சேவை செய்தார். எத்தொழும்பும் சொல்லால் வார்த்தையினால் மனத்தால்
காயத்தினால் உடம்பினால் செய்வன், நான் செய்வேன், சோர்வின்றியே தளர்வடையாமல் செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். படிக்கலாமா? நல்லார் பரவும் கிராமானுசன் திருநாமம் நம்ப வல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர் அவர்கே, எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே. சோர்வின்றி உந்தன் இணையடிக்கு தொண்டுபட்டவர் போல் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்யதாள் இணைகள் பேர்வின்றி பயின்று பெருத்தும் கிராமானுச இனி உன் சீரொன்றிய கருணைக்கு இல்லை மறு தெரிவுரிலே. சோர்வின்றி உந்தன் துணையடிக்கு தொண்டுபட்டவர் போல் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்யதாளினைகள் பேர்வின்றி இன்று பெருத்தும் ராமானுச இனி உன் சீரொன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரிவுரிலே. அர்த்தம் பார்த்துக்கலாமா? சோர்வின்றி உந்தன் சோரின்றி உந்தன் இணையடிக்கே தொன்று உன் துணையடிக்கு சோர்வின்றி தேவரீருடைய உபய பாதங்களின் கீழ் தொண்டுபட்டவர் பால் சோராமல் அடிமைப்பட்டவர்கள் விஷயத்தில் சார்பின்றி பொருந்தினவன் இல்லாமல் இருந்த நான் பொருந்தாமல் இருந்தேன். இன்றைய தினத்தில் அரங்கன் செய்யதாள் இணைகள் பெரிய பெருமானுடைய சிவந்த திருவடி இணைகளே பேர்வின்றி பெருத்தும் ஒரு காலம் நீங்காதபடி சிரோபூஷணமாக தந்தருளின ராமானுச எம்பெருமானாரே. இனி தெரிவரில் இப்படியான பின்பு இனி தெரிவரில் ஆராய்ந்தார். தெரிவுரில்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணினா உன் தேவரீருடைய சீரொன்றிய கருணைக்கு சிறந்த திருவருளுக்கு மாறு இல்லை, ஒப்பு இல்லை, வேறு எதுவும் இல்லை. இதற்கு உன்னுடைய கருணைக்கு ஒப்பாக வேறு எதுவும் இல்லைன்னு முடிக்கிறார். இப்போ பாசுரத்தை படிப்போம். சோர்வின்றி உந்தன் இணை அடிக்கீழ் தொண்டுபட்டவர் பால் சேர்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்யதாள் இணைகள் பேர்வின்றி இன்று வெறுத்தும் கிராமானுச இனி உன் சீர் ஒன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரிபுரிலே. இப்போ பார்க்கும்போது தெரிவுற்ற ஞானம் சிறிய பெறாது வெந்தி வினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் பொருவற்ற கேள்வியனாக்கிய நின்றான் நிகழற்றிய என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானுச என்னும் சீர்முகிலே. திருப்படிக்கலாம். தெளிவுற்ற ஞானம் செறிய பெறாது வெந்தி வினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் பொருவுற்ற கேள்வியனாக்கிய நின்றான் கேள்வியனாக்கி நின்றான் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானுச என்னும் சீர்முகிலே. தெரிவுற்ற ஞானம் சிறிய பெறாது அது தெரிவுற்ற ஞானம்னா
மெய்ஞானம் நிறைய பெறாதிருந்தேன்னா வெம் தீவினையால் உற்ற ஞானத்தில் உழறுகின்ற என்னை, என்னுடைய பாவத்தினால், என்னுடைய பாவ காரியங்களால் நான் பொய்ஞானத்தில் உழன்று கொண்டிருந்தேன் என்னை. ஒரு பொழுதில், ஒரு க்ஷண பொழுதில பொருவுற்ற கேள்வியனாக்கி நின்றான். பொருவுற்ற கேள்வியனாக்கினான், பொறுமையாக நல்ல விஷயங்களை கேட்கின்றவனாக ஆக்கினான். நின்றான். என்ன புண்ணியனோ, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தெளிவுற்ற கீர்த்தி ராமானுஜ, மெய்ஞானத்தை பரப்புகின்ற புகழை உடைய ராமானுஜ எம்பெருமானார ராமானுஜன் என்னும் சீர்முகிலே என்கிற மேகம் போன்ற கருணை உடைய ராமானுஜர் அப்படின்னு முடிக்கிறார். திருப்புரம் பாசனம் படிக்கிறேன். தெருவேற்ற ஞானம் செறிய பெறாது வெம் தீவினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை, ஒரு பொழுதில் பொருவற்ற கேள்வியனாக்கி நின்றான். பொருவற்றன்னா வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபடாத ஒரு பொருந்திய மனத்தோடு நான் எல்லா விஷயங்களை கேட்கும்படியாக செய்தான் ராமானுஜன். என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானுஜன் என்னும் சீர்முகிலே. முற்றில் நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.